பிரபாஸ்கரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பிரதமர் மோடி எந்த முகத்துடன் தமிழகத்திற்கு ஓட்டு கேட்டு வருகிறார் என ப. சிதம்பரம் பேசியுள்ளார். ஒன்றியத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என ப. சிதம்பரம் பிரச்சாரம் செய்துள்ளார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 31வது முறையாக நீடிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 8050 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என சத்யபிரதா சாஹூ தகவல் தெரிவித்துள்ளார். காசிமேடு கடல் பகுதியில் மீன்பிடித்த நாகப்பட்டினம் மீனவர்கள் 90 பேர் சிறைப்பிடிக்கப்பட்டனர். இவர்களிடமிருந்து 9 விசைப்படகுகள், 9 GPS கருவிகள் பறிமுதல் செய்யப்பட்டது. மீனவர்கள் இனி திமுக காங்கிரஸை நம்ப மாட்டார்கள் என ஜி. கே. வாசன் பேட்டி அளித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் டிரான்ஸ்பார்மர் மீது ஏறி கள்ளக்காதலனை வீட்டில் அனுமதிக்க 3 குழந்தைகளை பெற்றெடுத்த மனைவி அடம்பிடித்ததால் தற்கொலை மிரட்டலால் கணவன் அதிர்ச்சி அடைந்தார். நாங்கள் இல்லை என்றால் அதிமுக ஆட்சி எப்போதோ முடிந்திருக்கும் என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். ஏர் கனடா நிறுவனம் 33 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சிங்கப்பூருக்கு விமான சேவை வழங்க தொடங்கியுள்ளது. இந்தியாவுக்கு கச்சத்தீவை திரும்ப வழங்க முடியாது என இலங்கை மந்திரி டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். பாஜகவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் நடிகையுமான ஜெயபிரதா புதன்கிழமையன்று திருப்பதியில் ஏழுமலையானை தரிசித்தார். தமிழ்நாடு கோரிய தண்ணீரை திறந்துவிட முடியாது என கர்நாடக அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. 40 தொகுதிகளிலும் வெல்வோம் என பீகாரில் பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளார். முகூர்த்த நாள் மற்றும் வார இறுதி நாளையொட்டி 3 நாட்களுக்கு 925 பஸ்கள் கூடுதலாக கேளம்பாக்கத்தில் இருந்து இயக்கப்பட உள்ளது. பெங்களூரு கர்நாடக மாநிலம் விஜயபுரா மாவட்டத்தில் நேற்று மாலை 6 மணி அளவில் சதீஷ் முஜகொண்டாவின் 14 மாத குழந்தை சாத்விக் மூடப்படாமல் இருந்த 500 அடி ஆழமுள்ள ஆழ்துளை கிணறு அருகே விளையாடி கொண்டிருந்தான். அப்போது திடீரென சாத்விக் ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்துள்ளான். ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த குழந்தையை தீயணைப்பு படையினர் உயிருடன் மீட்டுக் கொடுத்தனர். இலங்கையில் சிறைப்பிடிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 24 பேர் விடுதலை செய்யப்பட்டனர். பாராளுமன்ற தேர்தல் 7 கட்டமாக நடைபெறவுள்ள நிலையில் முதியவர்களுக்கான தபால் வாக்குப்பதிவு தொடங்கியது. நரேந்திர மோடி மீண்டும் பிரதமரானால் நம் நாட்டின் பொருளாதாரம் மேலும் உயரும் என அண்ணாமலை பேசியுள்ளார். அம்பானி அதானிக்கே தான் பிரதமர் மோடி ஆட்சியை நடத்துகிறார். பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு பல விவசாயிகள் கடனை கட்ட முடியாமல் தற்கொலை செய்து கொண்டனர் என கனிமொழி MP பேசியுள்ளார். கச்சத்தீவை சொல்லி திமுகவும் காங்கிரசும் மீனவர்களை ஏமாற்ற முடியாது என தமாக தலைவர் ஜி. கே. வாசன் தெரிவித்துள்ளார். திருச்சி கிராமத்தில் செயல்படும் கல்குவாரியில் விதிமீறல்கள் நடைபெற்றது உண்மையா என ஆய்வு செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. கோவையில் வரும் 12ஆம் தேதி பிரம்மாண்ட கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் மு. க. ஸ்டாலினும் ராகுல் காந்தியும் ஒரே மேடையில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கின்றனர். ஒரு குடும்பத்திற்கு 10 லட்சம் வீதம் மருத்துவ காப்பீடு வசதி செய்து தருவேன் என்று உறுதியளிக்கிறேன் என பாரிவேந்தர் பேசியுள்ளார். மகளிர் உரிமை தொகை அனைவருக்கும் கிடைக்க நிச்சயம் வழிவகை செய்யப்படும் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார். என் மீதான பயத்திலேயே சின்னத்தை முடக்கினர் என சென்னை பிரச்சாரத்தில் சீமான் பேசியுள்ளார். தேமுதிக வங்கி கணக்கை முடக்குவதாக பாஜக மிரட்டியது என பிரேமலதா குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் பிரதமர் மோடி 2 கிலோமீட்டர் தூரம் ரோடு ஷோ நடத்த உள்ளதால் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென்காசியில் நாளை மதியம் அமித்ஷா ரோடு ஷோ நடத்த உள்ளார். கணக்கு இல்லாமல் ரூபாய் 50,000க்கு மேல் கொண்டு செல்ல தேர்தல் ஆணையம் அனுமதிக்கவில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது. பல்லடம் அருகே சின்னிய கவுண்டம் பாளையத்தில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்து விபத்து ஏற்பட்டுள்ளது. வாடகை வீட்டில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த குடோனில் சிலிண்டர் வெடித்த விபத்தில் 2 பேர் காயமடைந்துள்ளனர். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் வீரர் நடராஜன் தனது பிறந்தநாளை நடிகர் அஜித் குமாருடன் கொண்டாடிய புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. சென்னையில் 100 டிகிரி வெயில் சுட்டெரிக்கும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழ்நாட்டில் 5 மாவட்டங்களில் 3 மணி நேரத்தில் மழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.